ஓம் சாந்தி. 10/5/2025 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் விஷயங்களை நினைவில் வைத்தால் மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் இப்பொழுது ஸ்வர்க்கத்தின் வாசலில் நிற்கின்றீர்கள். பாபா முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி காட்டுகின்றார். கேள்வி: தனது ரெஜிஸ்டரை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட கவனத்தை அவசியம் வைக்க வேண்டும்? பதில்: மனம், சொல், கர்மத்தின் மூலம் யாருக்காவது துக்கம் கொடுத்தேனா என்பதில் கவனம் வைக்க வேண்டும். தனது சுபாவம் மிகவும் நன்றாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். மாயா காது மூக்கை பிடித்து வசமாக்கி பிறருக்கு துக்கம் ஏற்படுவது போல எந்த காரியத்தையும் செய்யக்கூடாத. ஒருவேளை துக்கம் கொடுத்தால் மிகவும் வருத்தப்பட வேண்டியிருக்கும். ரெஜிஸ்டர் கெட்டு போய்விடும். பாடல்: பார்வை இல்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சகஜமான பாதையை புரிய வைத்தாலும் குழந்தைகள் மிகவும் சிரமப்படுகின்றனர். தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். சாந்தி தாமத்திற்கான வழி காட்டுகின்றார் என இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது புரிந்துள்ளனர். மிகவும் சகஜமாகவும் இருக்கின்றது. இரவு பகலாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இறை நினைவில் இருங்கள் என இறை தந்தை சிவ பரமாத்மா கூறுகின்றார். பக்தி மார்க்கத்திற்கான யாத்திரை கால்களின் மூலம் செய்யப்படுவதால் மிகவும் களைப்படைகின்றனர். இங்கு நீங்கள் அமர்ந்து கொண்டே நினைவு யாத்திரையில் இருக்கின்றீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் எனவும் சிவ தந்தை புரிய வைக்கின்றார். அசுர அவகுணங்களை அழித்து விடுங்கள். எந்த விதமான அசுர காரியமும் செய்யக்கூடாது. இதன் மூலம் பாவ கர்மம் ஏற்படும். குழந்தைகள், உங்களை சதா சுகமாக ஆக்குவதற்காக சிவ தந்தை பூமியில் அவதரித்து இருக்கின்றார். ராஜாவின் குழந்தைக்கு தனது தந்தை மற்றும் ராஜ்யத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா? ராஜ்யம் இருந்தாலும் சரீரத்திற்கு நோய் ஏற்படுகின்றது அல்லவா? சிவ தந்தை வந்துள்ளார். அவரே நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கின்றது. இப்ப லௌகிகத்துல ராஜாவா இருக்கிறாங்க. தன்னுடைய குழந்தை வருங்கால ராஜா, இளவரசனா வளர்றான். அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நோய் வராதுன்னு கேரண்டி கிடையாது. ராஜாவுடைய குழந்தைக்கு நோய் வராது அப்படி இல்லை. ஆனா சத்தியுகத்துல ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். அங்க ராஜா எப்படியோ அப்படிதான் பிரஜைகள் கூட இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக சிவ தந்தை வந்துள்ளார். மீண்டும் நாம் ஸ்வர்க்கத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம். அங்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாத எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுடைய புத்தியில படைப்பவர் மற்றும் படைப்பின் 3 கால
ஞானம் இருக்கின்றது. இந்த ஞானம் வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இல்லை. இதற்கு முன்பாக நம்மிடத்தில் இந்த ஞானம் இல்லை. இங்க வர்றதுக்கு முன்பு இந்த ஆத்மா, பரமாத்மா, டிராமா எந்த ஞானமும் நம்மளுக்கு கிடையாது. ஞான சூன்யம் சொல்லுவாங்கள்ல, அது நாம தான். சிவ தந்தை ஞான கடல் வந்துதான் இந்த ஞானத்தை நமக்கு கற்பிக்கின்றார். இப்பொழுது நாம் அனைத்தும் புரிந்துள்ளோம். தந்தையை நாம அறியாமலே இருந்தோம், ஆத்மாவுடைய தந்தையை. ஏன்னா முதல்ல நான் ஆத்மான சுய நினைவே இல்லை. அப்புறம் வீடு எங்க ஞாபகம் இருக்க போகுது? ஆத்மாவுடைய தாய் தந்தையாக விளங்கும் இறை ஞாபகம் எப்படி வரும்? சுய நினைவு இல்லாதனால. அப்போ சிவ தந்தை வந்து நமக்கு சுயத்தை நினைவு ஊட்டுகின்றார். அதுக்கப்புறம் சுய நினைவு வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஞாபகமும் வந்துடுது. மனிதர்கள் பக்தியை மிகவும் உயர்ந்ததாக புரிந்துள்ளார்கள். பலவிதமாக பக்தி செய்கின்றனர். அவை அனைத்தும் ஸ்தூலமான விஷயங்களாகும். அந்த பக்தியின் பலனை அளிப்பதற்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். சூக்ஷ்மமான விஷயம் எதுவும் இல்லை. இப்பொழுது அமர்நாத் யாத்திரைக்கு ஸ்தூலமா போறாங்க. அமர்நாத் யாத்திரா. அங்க பனியில லிங்கம் இருக்கு. இத பார்த்து வணங்குறாங்க. என்ன யார்கிட்ட வந்திருக்கோம்? யாரை வணங்குறோம்? இறைவன் யாரு? அவருக்கே அமர்நாத்னு பேர் வச்சிருக்காங்க. இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனா போறாங்க, யாத்திரைக்கு வணங்குறாங்க. இப்பொழுது நீங்கள் வேற எங்கும் அலைந்து சிரமப்படுவதே இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அமர்நாத் சிவ பரமாத்மாவை நினைவு செய்கின்றீர்கள். கடவுளை இருக்கிற இடத்துல இருந்தே நினைக்கலாம். அதுதான் ராஜயோக தியானம். தியான பயிற்சியின் மூலமா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கிருந்து கடவுளை நினைக்க முடியும். புதிய உலகத்திற்கு செல்வதற்காக நாம ராஜயோகத்தை படிக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அங்கே சத்தியுகத்துல இந்த வேதம், சாஸ்திரம், பக்தி போன்றவை இருக்காத. அங்கு சுகம் மட்டுமே இருக்கும். சத்தியுகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ராஜா, ராணி, பிரஜைகள், விலங்குகள், பறவைகள், 5 தத்துவங்கள் கூட சந்தோஷமா இருக்கும்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு உலகத்தை இறைவன் வந்து படைக்கிறார. அதனாலதான் அதை ஸ்வர்க்கம் என்று சொல்கின்றோம். எங்கே பக்தி இருக்கின்றதோ அங்கு துக்கம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பக்தி செய்யறோம், கர்மத்துல அட்டென்ஷன் வைக்கல. நாம தான் பக்தி செய்யறோமே, கடவுளை திருப்திப்படுத்திட்டோம், இந்த பூஜை அந்த பூஜை எல்லா பூஜையும் பண்றோம். அதே சமயத்துல கர்மால அட்டென்ஷன் வைக்காம தவறு மேல தவறு. அப்ப என்ன ஆகுது? கர்மத்தின் பலன் துக்கம். தவறு செஞ்சா அதுக்கு தண்டனை இருக்கு. உடனே அந்த கர்மத்தை சரி பண்ணாம திரும்ப பக்தியில போய் நம்ம வந்து நினைக்கிறோம் பரிகார ஸ்தலங்கள்லாம் இருக்கு, இந்த தவறு செஞ்சா இந்த பரிகாரம் இருக்கு, பரிகார பூஜை இருக்கு. அத மாதிரி பரிகார பூஜைக்கு போயிட்டோமே தவிர அந்த கர்மாவை மாத்தணும் நம்ம நினைக்கல. ஒருவேளை நம்ம மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்துறதுக்கு ஆத்மால சக்தியே இல்லை. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆத்மா எனர்ஜி இல்லாம இருக்கு, டிஸ்சார்ஜ் பேட்டரியா இருக்கு. அதுக்கு தெரியுது நம்ம செய்யறது தவறு தான் அப்படின்னு. ஆனா அந்த தவறை திருத்தி கொள்றதுக்கு ஆத்மால சக்தி இல்லை. அதனாலதான் இந்த பரிகார ஸ்தலங்களே ஏற்பட்டுச்சு. அப்ப அதை நினைச்சுக்கிது நம்ம அந்த பரிகார பூஜை பண்ணதுனால சரியாயிடும் அப்படின்னு. ஆனா அந்த பாவக்கரை அப்படியே தான் இருக்கு. இதுக்கு ஒரே வழி என்னன்னா, பாப்ப கட்டீஸ்வரனாக விளங்கும் ஈஸ்வரனை நினைவு செய்வதன் மூலமாக தான் பாவங்கள் நீங்குமே தவிர
இந்த பரிகார பூஜையெல்லாம் வந்து பண்ணுறதுனால பாவம் போகிறது கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கிறதில்ல. ஆனால் நம்மளோட எண்ணங்கள் இருக்கல, நான் பரிகார பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுனால, ஒரு பாசிட்டிவான தாட்ஸ்னால ஏதோ 1% 2% அது வேலை செய்யும். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, கர்மத்தின் மேலே அட்டென்ஷன் வைக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல் நற்செயல்களாக இருக்கணும். எந்த உயிரினத்திற்கும் துக்கம் கொடுக்காத செயலாக இருந்தோம்னா, அப்போ நம்ம பரிகார ஸ்தலங்களை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளே நம்ம கூட இருப்பார். ஆனால் என்ன செய்கிறது, காலச்சக்கரம் அதில் எல்லா மனிதர்களும் மாட்டியிருக்காங்க. நாமளும் மாட்டி தான் இருக்கிறோம். காலச்சக்கரத்தின் சித்திரம் மிக நன்றாகத்தான் இருக்கு. ஸ்வர்க்கத்தின் வாசல் இதில் தெளிவாக இருக்கின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் புத்தியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஸ்வர்க்கத்தின் வாசலில் அமர்ந்திருக்கின்றோம். கூடிய விரைவில் ஸ்வர்க்க வாசல் திறக்கப் போகின்றது. பக்தியில் சொல்லியிருக்காங்க, ஒரு வாசல் மூடி மறுவாசல் திறப்பான் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வாசல் தெரியுமா? நரகத்தின் வாசலை மூடி ஸ்வர்க்கத்தின் வாசலை திறப்பதற்காக இறைவன் இந்த பூமியில் அவதரித்து இருக்கின்றார். இப்போ எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நம்மளுடைய துக்கம், அசாந்தி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகின்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஞானத்தின் விஷயங்களை நினைவில் வைத்து குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்க முடியும். இப்பொழுது நாம் ஸ்வர்க்கத்தின் வாசலை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். அங்கே மிகவும் குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். இங்கு நிறைய மனிதர்கள் உள்ளனர். எவ்வளவு அலைந்து முயற்சி செய்கின்றனர். தானம் புண்ணியம் செய்வது, சாதுக்களின் பின்னால் அலைவது, இவ்வாறு செய்தும் கூட, ஹே பிரபு, கண்கள் இழந்த எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என அழைக்கின்றார்கள். கண்கள் இருக்கு, கண் இருந்தும் குருடனா இருக்கனே, மூன்றாவது கண்ணு திறக்கல, அதனால வழிகாட்டுங்கள் பிரபு என்று அழைக்கின்றோம். முக்தி, ஜீவன் முக்திக்கான பாதையை அனைவரும் விரும்புகின்றனர். இது பழைய துக்கமான உலகமாகும் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மனிதர்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாத. கலியுகத்தின் ஆயுட்காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என சொன்னதால் அப்பாவி மனிதர்கள் இருட்டில் வந்துவிட்டனர். நடைமுறையில் நமது சிவ தந்தை நமக்கு ராஜ யோகத்தை கற்பிக்கின்றார் என புரிந்து கொள்வதில் உங்களில் கூட வரிசை கிரமமாகத்தான் உள்ளனர். இப்போ வக்கீல் இருக்கிறாங்க, என்ஜினியர் இருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த இப்போ என்ஜினியரிங்னாலே பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எந்தெந்த துறையில் அவங்க வல்லுநராக இருக்கிறாங்களோ அந்த துறையை பற்றிய ஞானம் அவர்களுடைய புத்தியில் இருக்கின்றது. படிப்பவர்கள் டீச்சரை நினைக்கிறாங்க. இப்போ பேரிஸ்டர், அந்த அட்வொகேட்டுக்காக படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லா காலேஜில் படிக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட கல்வியின் மூலம் மனிதர்கள் என்ன ஆகுறாங்க, அட்வொகேட்டாக ஆகுறாங்க. ஆனால் இது ராஜயோகம் ஆகும். நமது புத்தியின் தொடர்பு பரமாத்மாவிடம் இருக்கின்றது. இந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது முற்றிலும் அதிகரிக்க வேண்டும். மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். சுபாவம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். உங்களால் யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது. நம்மால் யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது என விரும்பினாலும் மாயா காது மூக்கை பிடித்து வசமாக்கி தவறு செய்ய வைத்து விடுகின்றது. பிறகு நாம் தேவையில்லாமல் துக்கம் கொடுத்து விட்டோம் என உள்ளுக்குள் வருந்துகின்றனர். நம்ம ஒரு பாலை சவத்தில் எவ்வளோ ஃபோர்ஸாக போடுறோமோ அவ்வளோ ஃபோர்ஸாக ரிட்டன் நம்மளுக்கு தான் வரும். நான் மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்து அழ வச்சுட்டு கண்டிப்பாக என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அது ரிட்டன் எனக்கு கிடைக்கும், இம்மிடியேட்டாக கிடைக்கும். மனசு பாரமாயிடும்.
நாம் நினைக்கிறோம், அப்பா நல்ல நல்ல 4 வார்த்தை கேட்டேன், மனசு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், யாருக்கு துக்கம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கோ அவ்வளோ ஃபீலிங்ஸ் இவங்களுக்கும் இருக்கும். ரிட்டர்ன் வந்துடும். கர்மா உடனே வேலை செய்யும். அப்புறம் வருந்துறாங்க, ஐயோ நான் ஏன் அப்படி பேசிட்டேன்னு தெரியல அப்படின்னு வருந்துறாங்க. ஆனாலும் ரெஜிஸ்டர் கெட்டு போயிடுச்சுல. நம்ம கோவமாக பேசுகிறோம், அவங்க துக்கப்படுறாங்க, அதை 4 பேர் பார்க்குறாங்க, அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க? அதுக்கப்புறம் அந்த யாருக்கு துக்கம் கொடுத்தோமோ அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் வேறு ஃபீல் பண்ணுறோம். எவ்வளோ பாருங்கள். இப்போ நாம் துக்கம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கோவமாக பேசுகிறோம். அப்போ நம்மளோட பிபி லெவல் என்ன ஆகும்? அதிகமாகும்ல. அவங்க செஞ்சது தவறு அப்படின்ட்டு நம்மளுக்கு ரத்தம் கொதிக்குது. அதனால் நம்ம கோவமாக பேசுகிறோம், மற்றவங்க மனசு உடையிற மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டப்படுறோம். ரிலேஷன்ஷிப்லேயும் பாதிப்பு ஏற்படுது, மனசுலேயும் ப்ரெஷர் வருது, அது உடல்லையும் பாதிப்பு ஏற்படுது. நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? நம்ம தானே. அதனால் கொஞ்சம் பிகே ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் பாபாட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு, பாபா நான் அப்படி பேசலாமா, நான் இப்படி நினைக்கலாமா அப்படின்ட்டு நம்ம நினச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நற்செயல்களை மட்டுமே செய்வோம். அவசரப்பட்டு பேசாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். யாருக்கும் எண்ணம், சொல், செயலால் துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்காக முயற்சி செய்ய வேண்டும். தந்தை நம்மை அப்படிப்பட்ட தேவதையாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். இவர் எப்பொழுதாவது யாருக்காவது துக்கம் கொடுக்கின்றாரா? இப்போ நாமளே சிவபாபா சொல்கிறத அப்படியே அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டா இருக்கிறோம். ஆனாலும் பாபா நம்மளை திட்டுறது இல்லைல்ல, அன்பாக என்ன பண்ணுறாரு? அவரோட அன்பை நம்மளை திருப்பி அடுத்த முறை என்ன பண்ணுது? பாபா சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கே வருது. பாபா நம்மளை பரம்பு வச்சு மிரட்டுறதெல்லாம் இல்லை, துக்கம் கொடுக்கறதே இல்லை, அன்பு தான் நம்மளை மாற்றுது. அதுபோல் நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்கறதுனால, கோபமாக பேசுகிறதுனால யாரும் மாற மாட்டாங்க. அன்பு மட்டும்தான் அவ்வளோ சக்தி இருக்குது. அதிகாரம் பண்ணி மாற்ற முடியாததை அன்பினால் மாற்ற முடியும். இது இறை அன்பு, ஆத்மார்த்தமான அன்பு என்ன வேணாலும் சாதிக்கும். சரியாக படிக்கவில்லை என்றால், லௌகீகத்தில் டீச்சர் குழந்தைங்களுக்கு அந்த காலத்துலலாம் பெரம்புலாம் வச்சு அடிப்பாங்க. இப்போ எல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைய காலங்களில் அடிப்பதற்கான விதிமுறைகளை நீக்கிவிட்டனர். நீங்களும் ஆன்மீக டீச்சர், உங்களுடைய வேலை மாணவர்களை படிக்க வைப்பது, கூடவே நன்னடத்தையும் கற்று தர வேண்டும். நன்கு படிக்க வைத்து எழுதி வைத்தால் உயர்ந்த பதவி அடைவீர்கள். படிக்கவில்லை என்றால் தேர்ச்சி பெற மாட்டீர்கள். இந்த தந்தையும் தினமும் கற்பிக்கின்றார். நல்ல நன்னடத்தையையும் கற்று தருகின்றார். பாபா நம்மளுக்கு ராஜயோகம் மட்டும் இல்லை, நல் ஒழுக்கத்தையும் சேர்த்து கற்று தருகின்றார். கற்று தருவதற்காகத்தான் கண்காட்சி போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றது. அனைவரும் கண்காட்சி மற்றும் ப்ரொஜெக்டர் போன்றவற்றை கேட்கின்றனர். ப்ரொஜெக்டரும் ஆயிரக்கணக்கில் தேவைப்படுகின்றன. ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை மிகவும் சுலபமாக கூறுகின்றார். அமரநாத்தில் சேவை செய்வதும் சுலபமானதாகும். சித்திரங்கள் மூலமாகவும் நீங்கள் புரிய வைக்க முடியும். ஞானம் மற்றும் பக்தி என்பது என்ன? இந்த பக்கத்தில் ஞானமும் அந்த பக்கத்தில் பக்தியும் இருக்கின்றது. ஞானத்தின் மூலம் ஸ்வர்க்கமும் பக்தியின் மூலம் நரகமும் ஏற்படுகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. ஞானம் அப்படின்னா ரியலைசேஷன். கர்ம ஃபிலாசபி உணர்ந்து நம்ம செய்யும் பொழுது
நம்மளால் நம்ம மற்ற உயிரினங்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது சுகத்தை மட்டும் கொடுத்தோம்னா ரிட்டன் என்ன கிடைக்கும்? சுகம் தானே கிடைக்கும். அதுதான் சொல்கிறாரு, ஞானத்தினால சுகம். ஆனால் பக்தியில் கர்ம ஃபிலாசபி பற்றி தெரியல. அதனால் நாம் தான் பக்தி பண்ணிட்டோமே, கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருன்னு நம்மளா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, கர்மத்துக்கு முன்னாடி நான் சாட்சியாக இருந்து பார்ப்பேன், வேடிக்கை தான் பார்ப்பேன், உங்கள் கர்மா நீங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார் இல்லையா? இது முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம கர்மத்தில் எவ்வளோ அட்டென்ஷன் வச்சுருப்போம். வைக்கல. இப்போ வச்சா கூட, கர்மத்தில் அட்டென்ஷன் வச்சா கூட ஆத்மாவில் சக்தி இல்லாதனால நம்ம நறு செயல்களை செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடிய மாட்டேங்குது. கோவப்படக்கூடாதுன்னு நினச்சா தான் கோவம் நிறைய வருது. அதனால் இந்த ஞானமும் யோகமும் கடவுள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. யோகத்தினால ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்குது. அப்புறம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தராருல, அது செய்கிறதுக்கு இந்த சக்தி ரொம்ப முக்கியமான விஷயம். ஆத்மா பலம் கிடைக்குது. அதனால் இந்த ஞானத்தினால நம்மளுக்கு சுகமான ஒரு ஸ்வர்க்கமே கிடைக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது படிப்பது மிகவும் சகஜமானதாக இருக்கின்றது. நன்றாக பிறருக்கு படிப்பிக்கவும் முடியும். ஆனால் நினைவு யாத்திரை எவ்வளவு செய்கின்றீர்கள்? இவை அனைத்தும் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களாகும். நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் மாயா தொல்லை செய்கின்றது. கிளாஸ் கேட்கும்போது கூட மாயா டிஸ்டர்ப் பண்ணாத. யோகா பண்ணால் சக்தி வாங்கிட்டா என்ன பண்ணுறது? அதனால் மாயா டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரேடியாக புத்தி யோகத்தை துண்டித்து விடுகின்றது. நீங்கள் மகாரதிகள் கூட பலவீனமாகத்தான் இருக்கின்றீர்கள். இன்னாரிடம் ஞானம் நன்றாக உள்ளது, எனவே இவர்கள் மகாரதிகள் என நினைக்கின்றனர். ஆனாலும் அவர்களை குதிரைப்படை, காலாட்படை என பாபா கூறுகின்றார். மகாரத்தின்னு யார் நினைக்கிறாங்க அப்படின்னா, யார் நல்ல ஞானம் சொன்னால் அவங்க மகாரத்தின்னு நினைக்கிறாங்க மற்ற பிகேஸ்லாம். ஆனால் பாபா சொல்கிறாரு, அவங்க காலாட்படை குதிரைப்படையிலெல்லாம் இருக்காங்க, யானைப்படை தான் மகாரதி, அவங்க வரல அப்படின்றாரு. அப்போ மகாரதி எதனுடைய அடிப்படையில் வராங்க அப்படின்னா, எதனோட அடிப்படையில்? யார் நினைவில் நன்றாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் மகாரதிகள். யோக சக்தி இருந்தால் தாங்க மகாரதி. யானைப்படைன்றது வெறும் ஞானம் இருந்தால் பத்தாத, ஞானமும் வேண்டும், யோகமும் வேண்டும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் இறை நினைவில் இருப்பதனால் பாவங்கள் அழியும். பாவனம் ஆவீர்கள். ஆத்மா தூய்மையாக்கப்படும். ஏன்னா இறை நினைவில் இருப்பதனால. பாபநாசம் அப்படின்னு கூட ஒரு பேர் வச்சுருக்காங்க சிவனுக்கு, பாவங்களை நீக்கக்கூடியவர். அதனால் அந்த கடவுளை நினைக்க நினைக்க நம்மளை அறியாமலே நம்மளுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். இல்லையெனில் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். தாழ்ந்த பதவி கூட கிடைக்கும், வைகுண்டத்துக்கு வந்துடுவோம், ஆனால் பெரிய பதவி கிடைக்காத. எனவே சார்ட் எழுதினால் உங்களுக்கே நன்றாக தெரியும். எவ்வளோ முறை அவரும் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, சார்ட் எழுதுங்க, லெட்டர் எழுதுங்கன்னு. எழுதி தான் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன புருஷார்த்தம் பண்ணுறேன்னு எனக்கே தெரியும். நானும் கூட முயற்சி செய்து வருகின்றேன் என பிரம்மா பாபா சொல்கிறாரு. அவர் கூட சார்ட்லாம் எழுதுவார். டெய்லி அவர் கச்சேரியெல்லாம் பண்ணுவார், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தன்னுடைய கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறார்ல. அடிக்கடி புத்தி வேறு பக்கம் சென்று விடுகின்றது. பாபாவிற்கு நிறைய கவலைகள் இருக்கின்றது அல்லவா? அவருக்கு என்னங்க கவலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த காலத்தில் 400 பேரை வளர்த்துருக்கிறாரு. அதில் 350 பேர் லேடிஸு, 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா வளர்க்குறது? பெண்களை இந்த காலத்தில் ஒரு 4 பொண்ணுங்களை வளர்த்து பாருங்கள், தெரியும், பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லவங்களாகவும் வளர்க்கணும், நல் ஒழுக்கமுடையவர்களாகவும் வளர்க்கணும், தைரியசாலிகளாகவும் வளர்க்கணும், ஞானம் யோகத்துலேயும் இருக்கணும்,
புத்தி வெளி உலகத்துக்கும் போகக்கூடாது. அப்படி அதே சமயத்தில் அவங்களோட எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும். அப்போ பாபா பாருங்கள், அதையும் செய்யணும், தன்னோட சுய புருஷார்த்தத்தையும் பார்த்துக்கணும். அப்போ அவருக்கு எவ்வளோ சுமை அவருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு 4 பேரை வளர்க்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுறாங்க. வீட்டில் 4 பேர் தான் இருக்காங்க. ஆனால் பாபா 400 பேரை ஞான யோகத்தில் எடுத்துகிட்டு போனார்ல, அதெல்லாம் ரொம்ப திறமைசாலியாக இருக்கணும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, எனக்கு நிறைய கவலைங்க, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்றார். நீங்கள் மிக வேகமாக முன்னேறி செல்ல முடியும். 400 பேரை வளர்த்தா பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. உங்கள் வீட்டில் 4 பேர் தானே இருக்காங்க. கடமைகளை செஞ்சுக்கிட்டே கடவுளை நினைக்கலாம்ல. 400 பேரை பார்த்துட்டு கடவுளை நினச்சிருக்கார்ல பிரம்மா பாபா. மேலும் தனது நடத்தைகளை திருத்தி கொள்ள வேண்டும். நல்ல குழந்தைகளாகவும் வளர்க்கணும். நன்னடத்தை உள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். இல்லாட்டி பேரண்ட்ஸை தானே குறை சொல்லுவாங்க. யாராவது தவறு செஞ்சால் அவங்க என்ன வளர்த்துருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க தானே. நம்ம தாதிங்களெல்லாம் பிரம்மா பாபா அம்மாவாக இருந்து வளர்த்துருக்காரு. அவங்க தாதிங்களாம் பாபாவை என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்தியிருக்காங்க தானே. தூய்மையாக இருந்து பிறகு விகாரத்தில் விழுந்துட்டாங்க அப்படின்னா வருமானத்தில் நஷ்டம் ஏற்படும். யார் மீதாவது கோபப்பட்டாலோ உப்பு தண்ணீர் அப்படின்னு பாபா சொல்கிறார். உப்பு தண்ணீர் குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். அவங்கள அசுரர்களாக ஆயிடுறாங்க, வெறுப்பு காட்டுறாங்க. ஒருத்தவங்க வெறுக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள், நம்ம யாரையும் வெறுக்கிறது? ஒரு கடவுளோட குழந்தைங்க தானே. பலவிதமாக மாயா வருகின்றது. இன்னும் யாரும் சம்பூர்ணமாகவில்லை. பாபா நம்மை முயற்சி செய்ய வைக்கின்றார். குமாரிகளுக்கு இது மிகவும் சகஜமாக இருக்கின்றது. இதில் தனது மன உறுதி வேண்டும். குமாரிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாபா சொல்கிறாரு, இப்போ பாருங்கள், பயங்கரமான சுச்சுவேஷன். இப்போ இது கலியுகம் எண்டு இல்லையா, அதனால் ஒரு நெகட்டிவ் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. இந்த சமயத்தில் தூய்மையாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அவங்க குமாரிஸ், முக்கியமாக குமாரிஸ் எல்லோரும் தான். தூய்மையாக இருக்கிறது பெரிய வரப்பிரசாதம். அதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் பாபாகிட்ட உண்மையாக இருங்க. ஏதாவது மனசில் ஒரு வேளை வேஸ்ட் தாட்ஸோ நெகட்டிவ் தாட்ஸோ வந்தால் கிளியர் பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை வேறு யாரிடத்தாவது மனம் வசமானால் பிறகு முயற்சி செய்கிறது ரொம்ப கஷ்டம். குமாரிகளும் தாய்மார்களும் பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றக்கூடிய சேவையில் ஈடுபட வேண்டும். அதனால தான் வந்தே மாத்திரம்னு சொல்கிறோம். இதில் தான் உழைப்பு இருக்கின்றது. உழைப்பு இன்றி எதுவுமே கிடைக்காத உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கின்றது. எனில் எவ்வளவு உழைப்பு வேண்டும்? மிகவும் பக்காவாக ஆகும் வரை அந்த கல்வியையும் சிவ தந்தை கற்க செய்கின்றார். 2 பக்கமும் உறுதி இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. நம்ம லௌகீக படிப்பும் வேணும், அலௌகீக படிப்பும் வேணும். பேலன்ஸ் வைக்க சொல்கிறார். பிறருடைய பெயர் தோற்றத்தில் மாற்றிக்கொண்டு இறந்து விட்டால் எல்லாமே முடிந்து போய்விடும். சில குழந்தைங்க குழந்தையிலிருந்து பிகேவாக இருப்பாங்க. ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் பிகே தான். அதுக்கப்புறம் காலேஜில் போகிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க, ஹாஸ்டலில் தங்குறாங்க, ஞானம் யோகம் கட் ஆகுது, சங்கு தோஷ் வருது. அப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்களோட பெயர் உருவத்தில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் லௌகீக வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. அதனால பாபா சொல்கிறார், கொஞ்சம் அட்டென்ஷன் வைங்க. அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே இந்த தேக உணர்வை மறந்து தன்னை அஷரீரி ஆத்மா என புரிந்து கொண்டு சிவ தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய முடியும். குழந்தைகளே,
நீங்கள் சரீர உணர்வை விட்டுவிடுங்கள் என தினந்தோறும் தந்தை புரிய வைக்கின்றார். நாம் அஷரீரி ஆத்மாக்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இந்த சரீரத்தை இங்கேயே விட்டுவிட வேண்டும். எனவே நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருந்து கர்மாதீத நிலை அடைந்தால்தான் அவ்வாறு சரீரத்தை விடுவார்கள். நிரந்தரமாக சிவ நினைவில் இருக்கும் பொழுது நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம பாவ கணக்கு கூட செட்டில்மெண்ட் ஆகும். இந்த பிறவிலையும் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஜஹா பாப் ஹை வஹா பாப் நஹி ஹோகா. எந்த மனசில் இறைவன் இருப்பாரோ அங்கே பாவமே வராதுங்க. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ் கூட வராது. சிவபாபா மனசில் இருந்தார்னா, ஒருவேளை நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அங்கே சிவபாபா இருக்க மாட்டார். ஜஹா பாப் ஹை வஹா பாப் நஹி ஹோகா. சரிங்களா? அதனால் மனசை தூய்மையாக வச்சுக்கணும். லௌகீகத்திலே சொல்லுவாங்க, சிவலிங்கம் வீட்டில் வைக்கணுன்னா வீட்டில் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அதனால தான் வீட்டில் லிங்கம்லாம் ஏன் வைக்க மாட்டாங்க? தூய்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஒரு லிங்கத்தை வீட்டில் வைக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்களே, சிவனையே மனசில் வைக்கணுன்னா மனசில் எவ்வளோ தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும். அதனால் கொஞ்சம் அட்டென்ஷன் வைங்க. மனசில் தூய்மையான எண்ணங்கள் இருந்தால் தான் அங்கே சிவன் இருப்பார், அவருடைய நினைவு இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை வந்தால் கூட அவர்கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க, சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. ஆலகால விஷயம்ன்றது நெகட்டிவ் தாட்ஸ் தான், அவர் சரி பண்ணிவிடுவார். அம்மாவாக நினச்சிட்டு ஓப்பனாக இருக்கணும்னு மட்டும் எதிர்பார்க்குறாரு. குழந்தைங்க எங்கிட்ட சத்தியமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஒரு வேளை நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் கூட ஓப்பனாக நீங்கள் சொல்லிட்டா சரி பண்ணிவிடுவார். அதுக்காக தானே கடவுள் வந்திருக்கிறாரு. தந்தையின் நினைவில் இருந்து கர்மாதீத்த நிலை அடைந்தால் அப்படியே பாபா நினைவிலே சரீரம் விடுவாங்க. இது புத்திக்கான விஷயமாகும். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லையெனில் முயற்சி எப்படி செய்ய முடியும்? நாம் வரும்போது எப்படி வந்தோம்? உடம்பு கூட நம்ம எடுத்துகிட்டு வரல, வெறும் புள்ளி தான் பூமிக்கு இறங்குச்சு. பரந்தாமத்திலிருந்து அஷரீரியாக வந்தோம். பிறகு நம்மளுடைய சுக்கர்மம், நம்ம இப்போ செய்கிற புண்ணிய செயலோடைய ஆதாரத்தில் சத்தியுகத்தில் நல்ல இடத்துல தான் பிறந்தோம். தேவதைகளுக்கு தான் குழந்தைகளாக பிறந்தோம். நாமளும் தேவதைகளாக இருந்தோம். ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸோட சந்தோஷமான வாழ்க்கை தான் சத்தியுகத்தில் வாழ்ந்தோம். அப்புறம்தான் துவாபரயுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பிச்சது. அப்போ விகாரத்தோட பந்தனம் லைட்டாக தான் இருந்தது. அப்புறம் கலியுகத்தில் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த விஷயம்லாம் நம்மளோட புத்தியில் அவசியம் இருக்கணும். இப்பொழுது மீண்டும் மீண்டும் அஷரீரியாக்கி வீடு திரும்ப வேண்டும். வீடு திரும்புகிற டைம் வந்தாச்சு. நம்ம வந்த வேலை முடிய போகுது. 84 வருஷமும் இதே பூமியிலே இருந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அதனால் நான் அஷரீரி ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு இந்த உடலை மறப்பது கஷ்டமாக இருக்குது. அந்த கீதையோட சாரமே என்ன தெரியுமா? முதல் பாயிண்ட்டு, நீ எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. வரும்போது உடலோடு வந்தம்மா இல்லையே, புள்ளி தான் இறங்குச்சு. போகும்போது அந்த உடலை இங்கே விட்டுட்டு தான் போக போகிறோம். யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். அதனால் இருக்கும் பொழுதே ஏன் தனித்திரு அப்படின்னு சொன்னார்ல ராமலிங்க அடிகளார். அது மாதிரி தனித்திரு அப்படின்னா உடல்லிருந்து தனிப்பட்டு இரு அப்படின்னு அர்த்தம். நான் ஆத்மான்னு புரிஞ்சிக்கிட்டு பாபா நினைவில் இருக்கணும். விழிப்புணர்வோடு கடவுளை நினைக்கணும். ஞான பசியில் இருக்கணும். தனித்திரு விழித்திரு பசித்திருன்னா அதான் அர்த்தம். அதனால் கடவுள் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறாரு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்பொழுது மீண்டும் அஷரீரி ஆகிட்டு தான் வீட்டுக்கு போகணும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாதான் பதீதமாக ஆகிவிட்டது. ஹே பதீத பாவனரை வாருங்கள் என ஆத்மா கூறுகின்றது. இப்பொழுது நீங்கள் பதீதமான நிலையில் இருந்து தூய்மையான நிலையை
எப்படி அடைவது, அதற்கான வழிமுறைகளை இறைவன் கற்றுத்தருகின்றார். ஆத்மா மட்டுமே அழியாததாகும். நீங்கள் ஆத்மாக்கள். இங்கு சரீரத்தில் வந்து அவரவர் பாகத்தை அவரவர் நடிக்கின்றனர். யாருக்கு கல்பத்திற்கு முன்பாக புரிய வைக்கப்பட்டதோ அவர்களே மீண்டும் இங்கு வருவார்கள் என்பதையும் சிவ தந்தை புரிய வைக்கின்றார். கலியுக சம்பந்தங்களை மறந்து விடுங்கள் என இப்பொழுது தந்தை கூறுகின்றார். இப்போ வீடு திரும்பும் நேரம் வந்தாச்சுங்க. இந்த உலகமே கூடிய விரைவில் முடியப் போகின்றது. இந்த உலகத்தில் எந்த சாரமும் இல்லை. ஆகவே இவ்வளோ அலைந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். பகவானை அடைவதற்காக பக்தி செய்கின்றார்கள். பக்தி செய்வது மிகவும் நல்லது தான். அதிகமாக பக்தி செஞ்சால் கடவுள் கிடைச்சிட்டார்ல. நம்மளை மாதிரி பக்தர்கள் உலகத்தில் யாருமே இல்லைங்க. நம்ம செய்யாத பக்தியே கிடையாது. அவ்வளோ பக்தி பண்ணும். அதுவும் ஒரு பிறவி 2 பிறவி இல்லை, 63 பிறவியோட பக்தர்கள் நாம். பிறகு சத்கதிக்கு கடவுள் நம்மளை அழைச்சிட்டு போகிறார். பக்தியின் பலன் இறைவன் கிடைத்து விட்டார். இப்பொழுது உங்களுடைய பக்தி முடிஞ்சிருச்சு. கடவுள் தான் கிடைச்சிட்டார்ல. ஹே ராமா, ஹே பகவான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பக்தர்கள் சொல்லக்கூடியதை. இப்போ நம்ம பக்தியிலிருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே வந்திருக்கோம். கடவுளுக்கு குழந்தை ஆயிட்டோம். அதனால் பாபா அப்படின்னு கூப்பிடுறோம். அப்பான்னு அர்த்தம். அதனால் ஹே பகவான் அப்படிலாம் இனிமேல் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. சிவபாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்கள். அவ்வளோதான். அப்பாவை நினைக்கணுன்னா அவர் பேர்லாம் சொல்லணுமா என்ன? லௌகீக அப்பாவை நினைக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் ஆத்மாவுடைய தந்தை சிவ். அவரை நினைக்கிறதுக்கு சிவ் சிவ் சிவ்னு கூட சொல்ல வேணாம். ஓம் நமோ சிவாய் அப்படி சொன்னால் தான் அப்பா ஞாபகம் வருதுன்னா அப்போ அது டிஸ்டன்ஸ் ரிலேஷன் மாதிரி இருக்குது. அவரை சொந்த அப்பா அவரை நினைக்கிறதுக்கு எதுக்கு மந்திரம் சொல்லணும்? அந்த அகத்தியர்னு நினைக்கிறேன், அவரை சொல்லியிருக்கிறாரு, மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனசு நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மந்திரமும் தேவையில்லை. நம்ம மனசில் கடவுள் உட்காந்துட்டு இருப்பார். நாம் போய் கடவுளை தேட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நம்ம கூடவே கடவுள் இருப்பார். ஆனால் மனசை மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ்னால நிரப்பி வச்சுக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் பார்த்துக்கிட்டா கடவுள் நம்மளை விட்டு போகவே மாட்டார். சர்வவியாபி கிடையாது, ஆனால் பகுரூபி. நம்ம கூட ஒரு சிவ இருக்கிறாரு. சத்தியுகம் சத்தோ பிரதானமாக இருக்கும். சத்தியுகம் ஏறும் கலையிலிருந்து, ஏறும் கலை வளர்பிறைன்னு சொல்கிறாங்களே, அதுக்கப்புறம் இறங்கும் கலை ஸ்டார்ட் ஆகிடும். தேய்பிறை ஸ்டார்ட் ஆகுது. திரேதாயுகத்தை கூட நடைமுறையில் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது செமி ஸ்வர்க்கம். சத்தியுகம் மட்டும்தாங்க சொர்க்கம். குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் 3 கால ஞானம் இருக்கின்றது. ஆரம்பம், மத்தியம், கடைசி. மத்தியம் என்றால் இடைப்பட்ட நிலை, அப்புறம் கடைசி நிலை. மத்தியில் இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. பாரதத்தில் தான் சிவ தந்தை வருகின்றார். பாரதமே பதீதமாகவும் கலியுகத்தில், இதே பாரதம் பாவனமாகவும் சத்தியுகத்தில் தூய்மையான பாரதமாக மாறுகின்றது. பாரதவாசிகள் தான் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். பிறகு வரிசைப்படியாக மற்ற தர்மத்தினர் வருகின்றனர். கல்ப மரம் வளர்ச்சி அடையும். அந்தந்த நேரப்படி அனைவரும் வருகின்றனர். இந்த விஷயங்கள் வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காத, உங்களில் கூட அனைவரும் தாரணை செய்ய முடிவதே இல்லை. இந்த 84 பிறவி சக்கரம் புத்தியில் இருந்தாலே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்மை அழைத்து செல்வதற்காக இப்பொழுது இறைவன் வந்துவிட்டார். உண்மையான அன்பான நாயகன் வந்திருக்கின்றார்.
யாரை நாம் பக்தி மார்க்கத்தில் ரொம்ப நினைவு செய்து வந்தோமோ அவரே ஃபீல்டில் இறங்கியிருக்காரு நம்மை அழைத்து செல்வதற்காக. அமைதி என்றால் என்னவென்று யாருக்குமே தெரிவதே இல்லை. ஆத்மாவின் சொரூபமே அமைதியாகும். இந்த சரீரம் ஆத்மாவிற்கு கிடைத்த பிறகு கர்மம் செய்கின்றது. சரீரத்தில் இருந்தால் தானே செயல்பட முடியும். அமைதியின் கடலாக சிவ தந்தை இருக்கின்றார். அவரே வந்திருக்கார நம்மை அந்த அமைதியான தேசத்திற்கு அழைத்து செல்வதற்காக. அப்பொழுதுதான் அனைவருக்கும் அமைதி கிடைக்கின்றது. நம்மளுக்காக வந்திருக்காரு, ஆனால் முழு உலகத்துக்கும் முக்தி கிடைக்குது. அமைதின்றது முக்தி. சத்தியுகத்தில் அமைதியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. சத்தியுகத்தில் உங்களுக்கு அமைதியும் சுகமும் இருக்கும். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமம் சென்று விடுவார்கள். தந்தை மட்டுமே அமைதி கடல் என்று கூறப்படுகின்றார். தேக அபிமானத்தில் இருப்பதனால் இதை கூட குழந்தைகள் மறந்து விடுகின்றனர். ஆத்மா அபிமானியாக ஆகுவது இல்லை. தந்தை அனைவருக்கும் அமைதியை தருகின்றார். சித்திரத்தில் சங்கம யுகத்தை பற்றி காட்டுங்கள். இந்த நேரம் அனைவரும் அசாந்தியாக இருக்கின்றனர். உலகமே டிஸ்டர்ப் ஆயிருக்கு. சத்தியுகத்தில் இவ்வளவு தர்மங்கள் இருப்பது கிடையாது. மற்றவர்கள் சாந்தியில் சென்று விடுவார்கள். பரந்தாமத்தில் மிகுந்த அளவில் அமைதி இருக்கும். ஆழ்ந்த அமைதி நிறைஞ்ச இடம். நம்ம மேலே போனாதாங்க நிம்மதி அப்படின்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த இடம் அவ்வளோ நிம்மதியான ஒரு இடம். சத்தியுகத்தில் இவ்வளோ தர்மம் கிடையாது. அப்போ நாம் மட்டும்தானே இருப்போம். ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம். பேலன்ஸ் இருக்கிறவங்க பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. பரந்தாமத்தில் ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. உங்களுடைய ராஜ்யத்தில் நிம்மதியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். உங்களுக்கு சத்தியுகத்தில் தூய்மை, சுகம், சாந்தி இவை அனைத்துமே இருக்கும். இனிமையான வீடு தான் முக்தி தாமம் என்று சொல்லப்படுகின்றது. இனிமையான அமைதி, ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். ஸ்வீட் ஹோம்னு சொல்லுவாங்க. இது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். ஆத்மா இருக்கக்கூடிய இடம். ஆழ்ந்த அமைதியும் நிம்மதியும் இனிமையும் நிறைஞ்ச ஒரு இடம் அது. அதுதான் முக்தி தாமம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே பதீதமான துக்கமான ஆத்மாக்கள் இருக்க மாட்டார்கள். துக்கம் சுகம் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. அதாவது விதை உறக்க நிலையில் இருந்தால் அதுக்கு ஒன்றும் தெரியாத. அது மாதிரி ஆத்மாக்கள் டீப் ஸ்லீப்பில் இருந்தால் எவ்வளோ சாந்தமாக இருப்பாங்க. உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த ஸ்டேஜில் தான் பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் இருப்பாங்க. அதனால் இந்த சுகம் துக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலை அது. ஒரு நிம்மதியாக ஆத்மா இருக்கும். ஆக அமைதியின் அர்த்தம் நிறைய பேருக்கு புரிவதே கிடையாது. அமைதியை வெளியில் போய் தேடுறாங்க. கடைசியில் அமைதி தான் நம்மளுடைய சுய தர்மம். ஒரு ராணியினுடைய தன்னுடைய நெக்லஸை தொலைச்சிட்டு அவங்க தேடின எக்ஸாம்பிள் கூட சொல்லப்பட்டிருக்கு. வீடு அரண்மனை ஃபுல்லாக தேடினாங்க. அவங்களுடைய அந்த கோஹினூர் டைமண்டால் செய்யப்பட்ட நெக்லஸ்ஸு கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தானா அவங்க கழுத்துலேயே அது இருந்துச்சு. அது மாதிரி தான் நாம் உலகம் ஃபுல்லாக தேடுறோம். அரண்மனை முள்ள அவங்க தேடினாங்க, நாடு ஃபுல்லாக தேட வச்சாங்க. நாமளும் தேடுறோம், மற்றவங்களையும் தேட வைக்கிறோம். எங்கே அமைதி, எங்கே அமைதி? கடைசியில் பார்த்தா அது என்னோடய மனசுக்குள்ளேயே இருக்குது. அந்த ராணிக்கு கழுத்தில் மாலையாக இருந்த மாதிரி நம்மளுக்குள்ளவே அமைதி இருக்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நம்ம கதை தான். அமைதி வேணும்னு வெளியில் போய் தேடுறோம். கடைசியில் இப்போ கடவுள் சொல்கிறாரு, அமைதி உங்களுக்குள்ளவே இருக்குது, உள்ளே போய் தேடுங்க அப்படின்றார். அந்தர்முகி சதா சுக்கி, உள்ளே போங்க, அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எதெல்லாம் வெளியில் தேடினீங்களோ எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது, ஆழ் மனசில்.
இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்காரு. ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே விதிமுறைப்படி குழந்தைகள் கிடைப்பார்கள். குழந்தைகள் கிடைப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்ய வேண்டியதே இல்லை. சத்தியுகத்தில் சரீரம் விடும் நேரத்தில் சாட்சாத்காரம் ஏற்படும். குழந்தைங்க பிறக்கிறது கூட காட்சி கிடைக்கும். அப்புறம் யோக யுக்தினால தான் குழந்தைங்க பிறப்பாங்க. அதுக்கப்புறம் சரீரம் விடும்போது கூட காட்சி கிடைக்கும். நம்ம முன்கூட்டியே தெரியும். சுய விருப்பத்தோடு தான் தேவதைகள் சரீரம் விடுவாங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சரீரம் விட மாட்டாங்க. அது முடித்ததுக்கப்புறம் 150 இயர்ஸ் கேரண்டியாக இருப்பாங்க உயிரோட. அப்புறம் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்புறமா சரீரம் விடுவாங்க. மகிழ்ச்சியோட சரீரம் விடுவாங்க. சரீரத்தை விட்டுவிட்டு நான் இவ்வாறு ஆவேன், இப்பொழுது படிக்கின்றேன் என்ற மகிழ்ச்சி பிரம்மா பாபாவுக்கு அவருக்கு கூட இருக்குல்ல. நான் வந்து சரீரத்தை விட்டுட்டா நான் கிருஷ்ணர் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் அவர் கைத்தட்டி சிரிப்பாராம். சின்ன அதாவது நான் அடுத்து குழந்தையாக போகிறேன்ல, வயசாயிடுச்சு இந்த உடம்பு, நெக்ஸ்ட் நான் குழந்தையாக போகிறேன், கிருஷ்ணனா பிறக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுவாராம். நாம சத்தியுகத்திற்கு செல்வோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே. சங்கம யுகத்தில்தான் உங்களுடைய புத்தியில் இந்த விஷயம் இருக்கின்றது. ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எந்த அளவு உயர்ந்த படிப்போ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நமக்கு இறைவனே வந்து பாடம் கற்பிக்கின்றார். நம்மளுடைய லட்சியம் குறிக்கோள் எதிரில் இருக்கின்றது. ஆனாலும் நாளடைவில் சிலர் கீழே விழுந்து விடுகின்றனர். எப்பொழுது குமாரிகள் சேவை களத்திற்கு வருகின்றார்களோ அப்பொழுது உங்களுடைய சேவை வளர்ச்சி அடையும். தங்களுக்குள்ள உப்பு தண்ணி போல் வெறுத்துக்காதீங்க. இல்லாட்டி கொஞ்சம் அன்பாக இருங்க. என்ன எடுத்துகிட்டு போகிறோம், இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அன்பாக இருங்க. சிங்கமும் ஆடும் ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்குது. சிங்கமும் ஆடும் ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்குது. அங்கே ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்கும்? அஹிம்சா பரமோதரம். புலி பசு ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கும். வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடும் சத்தியுகத்தில். அதுக்கு யார் காரணம்? அங்கே அந்த தூய்மையினோட வைப்ரேஷன். அவங்களே எப்படி இருப்பாங்க? அஹிம்சா பரமோதரம் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே நாம் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு பொருளையும் பார்த்தால் உள்ள மகிழ்ச்சி அடையும். ஆக நாம் அப்படிப்பட்ட உலகத்திற்கு செல்கின்றோம் என்பது கூட உங்களுக்கு தெரியும். அதுக்கு தாங்க அது பேரே ஸ்வர்க்கம். இப்பொழுது நாங்கள் அங்கே செல்வதற்கு தயாராகின்றோம். ஆகவே அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் என குமாரிகள் லௌகீக தாய் தந்தையிடம் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது தூய்மையாக வாழ்கிறதுக்கு. காம் மகா எதிரியாக்கும் அப்படின்னு ஸ்ரீபாபா சொல்கிறாரு. கீதையிலும் இருக்குது. இப்பொழுது நான் யோகியாக ஆகின்றேன், எனவே பதீத்த நிலையை அடைய மாட்டேன் என தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு பாபா கன்னியாஸுக்கு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட குமாரிகள் உருவாகிவிட்டால் அதன் பிறகு சேவை எவ்வளவு சீக்கிரமாக தீவிரமாக நடக்கும் நீங்களே பாருங்கள். ஆனால் நஷ்டம் மோகம் ஆக வேண்டும். உங்களுக்கு மோகம் வந்துடக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கணும். கன்னியாஸுக்காக சொல்கிறாரு. ஒரு முறை பழைய உலகத்தில் இறந்து விட்டால் பிறகு ஏன் நினைவு வர வேண்டும்? அது ரோசி பெஞ்சி ஒரு முறை சொன்னாங்க. இப்போ வந்து லௌகீகத்தில் நார்த் இந்தியாவிலலாம் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம். அப்போ அது ஒரு உப்பு இருக்குமா ஒரு முறத்தில், அதை வந்து எப்படி எடுத்து பின்னாடி போடுவாங்களாம். அப்படியே போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காம அவங்க போகணுமா. அதாவது அவங்க அப்பா அம்மா வளர்த்தாங்களே இவ்வளோ வருஷம், அவங்க போட்ட உப்பு சாப்பிட்டு வளர்ந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்களாம். அந்த உப்பு போட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் தாய் வீட்டோட ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, நாம் வந்து இப்போ பாபா வீட்டுக்கு குமாரிஸ்க்கு சரண்டர் ஆகிறவங்களுக்காக அது சொன்னாங்க. ஒன்ஸ் பாபா வீட்டுக்கு வந்துட்டோம்னா
அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது லௌகீக லைஃபு. அவங்க கொடுத்த உப்பு நம்ம திருப்பி போட்டுறோம். பாபா கொடுத்துருவாருங்க. அவர் இருக்கிறதுலே சிறந்த தானம் என்ன தானம்னா கன்னியாதானம். அதனால் அதுக்கு அதிகமான ரிட்டர்ன் இருக்குது. அதனால் யார் தன்னுடைய பெண்ணை சரண்டர் பண்ணுறாங்களோ அவங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய புண்ணிய கணக்கு இருக்குது. அது பாபா கொடுப்பாரு. கன்னிகா தானத்துக்கு பலன் இருக்குது. கன்னிகாவை தானமாக கேட்குறாரு. லௌகிகத்தில் கன்னிகா தானம் பண்ணுறாங்க, மனுஷங்களுக்கு தானமாக கொடுக்குறாங்க வரதட்சணையோட. இங்கே கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா அது. ஆனால் அது வர கன்னியா தைரியமாக இருக்கணும், கடைசி வரைக்கும் பாபா குழந்தையாக இருக்கணும், அதெல்லாம் கூட இருக்குது. அது பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனாலும் நிறைய பேருக்கு வீடு குழந்தைங்க அந்த நினைவு வந்துடுது சில பேருக்கு. அப்படி இருந்தால் நீங்கள் வீட்டிலே இருந்துக்கலாம். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்கு பதிலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் வாங்க. கன்னியாஸ்க்காக சொல்கிறாரு, சரண்டருக்காக சொல்கிறாரு. மற்றபடி ஃபேமிலியில் இருந்துட்டு பாபா நினச்சிக்கலாம்ல, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்ஸ் பாபாவுக்காக சமர்ப்பணமான பிறகு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும், லௌகீகத்துக்கு போகணும் அப்படி தாட்டு வரக்கூடாது. டெசிஷன் கிளியராக எடுத்துகிட்டு அப்புறமா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறார். பிறகு தந்தையிடம் புத்தியின் தொடர்பு இணைக்கவே முடியாதுங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா மனசு வரேன்னா வந்துடுங்க, இல்லாட்டி அங்கேயே இருங்க. நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். நாம் பாபாவுடையவங்க ஆயிட்டோம், அது மட்டும் புத்தியில் இருக்கணும். இந்த பழைய உலகம் முடிய தானே போகுது. அதனால் என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். சரீரத்தின் உணர்வு முற்றிலும் நீக்க வேண்டும். யாருடைய பெயர் தோற்றத்தின் நினைவும் வரக்கூடாது. இதற்காக கொஞ்சம் உழைக்கவும் வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தனது நடத்தையை பற்றிய சார்ட் வைக்க வேண்டும். ஒரு பொழுதும் அசுர நடத்தை இருக்கக்கூடாது. உள்ளத்தின் சத்தியத்தன்மை மூலமாக நஷ்டம் மோகத்தை வென்றவர்களாக ஆகி பாரதத்தை ஸ்வர்க்கமாக்கக்கூடிய சேவையில் ஈடுபட வேண்டும். இது முக்கியமாக பாபா கன்னியாஸ்க்கு சொல்கிறார். வரதானம். மாயாவின் ராயல் ரூபத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை வென்ற பூமியை வென்றவர் ஆகுக. என்னுடைய முயற்சி, என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய சேவை, என்னுடைய குணங்கள், என்னுடைய அப்படின்னு நிறைய என்னுடையது இருக்கு. என்னுடைய நிர்ணய சக்தி, என்னுடைய பகுத்தறியும் சக்தி, இந்த மாதிரி என்னுடையன்னு ரொம்ப ராயலான ரூபத்தில் மாயா வரலாம். மாயா அப்படிப்பட்ட தந்திரம் செய்கின்றது. அது உன்னுடையதையும் என்னுடையதாக மாற்றி விடுகின்றது. ஆக்சுவலாக முயற்சி பண்ண வைக்கிறது கடவுள். நம்மளுக்கு ஒரு சேவைக்கான திறமை இருக்குன்னா அது கொடுத்தது இறைவன். நம்மளுக்கு சேவைக்கான பாக்கியத்தை கொடுத்தவர் இறைவன். இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதே இறைவன் தான். அவர் கொடுத்த குணங்கள் தான், அவர் போட்ட பிச்சை. அது எப்படி நான் உரிமை கொண்டாட முடியும்? உன்னுடையதை என்னுடையதாக நினைக்க தோன்றுறது, மாயா தூண்டி விடுது. இதெல்லாம் உன்னுடையது, சிவபாபாவுடையது கிடையாது, உன்னுடையது அப்படின்னு சொல்லுது.
ஆகையினால இப்பொழுது அப்படிப்பட்ட பலவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு பாபாவின் தொடர்பில் வந்துட்டா எல்லாமே உன்னோடையதுன்னு நினச்சி பாருங்க, மாயாஜீத் ஆயிடலாம். என்னோட இதுன்னு நினைக்க வைக்கிறதே இந்த மாயா தான், ராயல் மாயா. அது வெற்றி அடைந்து விட்டால் மாயாஜீத் ஆகிவிடலாம். மாயாஜீத் ஆவது என்றால் பிரகிருதி ஜீத், இயற்கையை வென்றவர் ஆவது, உலகை வென்றவர் ஆவது. அதாவது மாயாஜீத்தே ஜெகத் ஜீத் அப்படின்னா உலகை வென்றவர் ஆவது அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் ஒரு நொடியில் அஷரீரி ஆகுக அப்படின்னு ஒரு கட்டளை வந்தால் அடுத்த செகண்டு இந்த உடல்லேருந்து விடுபட்டு அஷரீரி ஆயிடுவாங்க. ஸ்லோகன் சொல்கிறாரு, யார் எதிர்மறையானவற்றை நேர்மறையாக மாற்றி விடுகின்றார்களோ, நெகட்டிவல்ல பாசிட்டிவாக, எண்ணம் சொல் செயலில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் உடனே அதை பாசிட்டிவாக, நெகட்டிவான வார்த்தைகளை பாசிட்டிவாக எல்லாத்தையும் மாற்றிடுறாங்களோ, விக்கர்மத்தை சுக்கர்மமாக, நெகட்டிவை பாசிட்டிவாக யார் மாற்றி விடுகின்றார்களோ அவர்களால் தான் உலகத்தை மாற்றம் செய்ய முடியும். யார் எதிர்மறையானவற்றை நேர்மறையாக மாற்றி விடுகின்றார்களோ அவர்கள்தான் உலகத்தை மாற்றம் செய்பவர் ஆவர். நல்லது. ஓம் சாந்தி.